தனிஷோட ஸ்கூல்ல ஆனுவல் டே அதுக்காக தான் கிளம்பியிருந்தோம். காலைல ஒரு 7:30 மணிக்கெல்லாம் பிள்ளைங்க எல்லாரையும் கொண்டு வந்து ஸ்கூல்ல விட சொல்லியிருந்தாங்க. அவங்களே அங்கேருந்து ஆடிட்டோரியம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அம்பேத்கர் பவன்ல வச்சு நடந்துச்சு. நானும் அத்தானும் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். ஏன்னா லாஸ்ட் இயர் கொஞ்சம் சீக்கிரமா போய் அவங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுக்க நாங்கள் கிடந்து நல்ல உறக்கம். அதனால கொஞ்சம் லேட்டாக போனால் போதும்னு 11:30க்கு மேலே தான் போனது. குட்டீஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நம்மலாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் எல்லா பிள்ளைங்களுமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. அது ஒரு நல்ல கான்செப்ட்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு இந்த வயசுலேயே அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிடும். ஒரு கிளாஸில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் பார்த்து முடிச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு மணி 4 ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டு, பயங்கர பசி. வீட்டுக்கு வந்து லஞ்சே சாப்பிட்டோம். இது வந்துட்டு எங்கள் வீட்டு ப்ரௌனி லவருக்காக ஒரு 2 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ தான் இதோட ரெசிபி நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். சீக்கிரம் போடுறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா குனாஃபா. இது வந்து ரொம்ப நாளாக செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. ஃபைனலாக அதுவும் நிறைவேறிச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது.